நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. அவன் கையில மாட்டினேன்னு வை, உன்னை கொன்னே போட்டுருவான். அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், நீ கவலைப்படாத. அப்படியே மாட்டாலும் நான் யார்கிட்ட மாட்டுறேன்? என் சிவா கிட்ட தானே. அவன் திட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த பார், அவன் ஒன்ன திட்டுறான் ஓகே, என்னையும் சேர்த்துல திட்டுறான். எனக்கு கொஞ்சமாதும் வெக்கமானம் சூடு சொரணம் இதெல்லாம் இருக்கு. என்னடி ஃப்ரெண்டுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? நாளை பின்ன உனக்கு ஏதாவது லவ்ல ஹெல்ப் வேணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது சரி, நீ ஒருத்தி லவ் பண்ணி இந்த காலேஜ் தாங்க மாட்டேங்குது. இல்ல நான் வேற லவ் பண்ணேன்னா காலேஜ் இழுத்துதான் மூடணும். எவன் வரைஞ்சிருப்பானே தெரியலடா. அது கூட ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லடா. கிளாஸ்ல என்ன நடந்தாலுமே உங்க அம்மா உன்னையே தான் பிடிக்கிறாங்க. சின்ன வயசுல ஏதாவது கேஸ்ல மாட்டி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் படிச்சியா? டென்ஷன் ஆகாத மச்சான். ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்ற தாயே உன்னை போடா நாயேங்கிறாங்களே, அதுக்கு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் என்னதான் திட்டுவாங்க. ஆனா எதுக்கு திட்டுறாங்கன்னு எனக்கே தெரியாது. சிவாடி, உனக்கு வர பொழப்பே இல்லையாடி கடவுளே. ஐயோ, இவளுங்க இங்கேயும் வந்துட்டானுங்களா? யாரா? அதான் மச்சான், மஞ்சுளா. மஞ்சுளா? அது யாரு? அதான் மச்சான், உன் ஆள் கூட சுத்துவாளே, ஒல்லியா பள்ளி முட்டாயாட்டம். அவதான் எங்க போனாலும் வந்துடுறா மச்சான். இங்கே வந்திருக்க, இங்கேயும் வந்துட்டா. அவ எதுக்கு ஒன்ன ஃபாலோ பண்றா? அதெல்லாம் என்னடா, அவ எனக்கு கொக்கி போட பாக்குறா. கொக்கி போடுறாளா? புரியலையே. சரியான மக்கு மண்டையா நீ. அதுக்கு என்ன டீயை தட்டி விட்ட? அளவுறா, அவ என்ன டாவடிக்கிற மச்சி. நம்பவே முடியல. என்னாலையும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நம்ப முடியாம இருந்துச்சு. பட் அப்புறம் தான் போ எனக்கே தெரிஞ்சது. டேய், நீ ஏற்கனவே விளையாட்டுக்கு சொல்றதான் நினைச்சேன். நிஜமா தான் சொல்றியா? ஐயோ சாமி, நிஜமா சொல்றேன்டா. அவ என்னை ஐ டு ஐ கான்டாக்ட்ல பாக்கும்போது இல்ல, அப்படியே என் மனசுக்குள்ள படபட 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 படபடன்னு பட்டாம்பூச்சி பறக்குதுடா. ஏய் அங்க பாரு, நான் சொல்லல அவனுக்கும் என்ன பார்க்கணும்னு ஆசைதான். இப்ப பாரு, எங்கேயோ பாக்குற மாதிரி என்ன பாப்பான் பாரு. நீ வேணா இப்ப யாருக்குமே தெரியாம கேஷுவலா அப்படியே லைட்டா திரும்பி பாரு. எப்படி? கேஷுவலா. ஆமாண்டி பாக்குறான். ஆமாண்டா, இங்கதான் பாக்குறா. எப்படிடா? கொஞ்சம் அழகா பிறந்தாலே இதான் மச்சான் பிரச்சனை. ஆனா நம்ம வயசுல இது தப்பு இல்ல. ஆமாமா, நம்ம இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல பார்க் பீச்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது இல்ல மச்சான். பாயிண்ட் மச்சான். நான் மட்டும் படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இவன் என்ன இவள மாதிரி 1000 பொண்ணுங்க என் வீட்டு வாசல்ல வந்து கியூல நிப்பாளுங்க. 1000ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 5ஆவது இருக்க மாட்டாங்க? நிப்பாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் லவ் தான் இல்ல. அவன் ஒண்ணு பாக்குறான் ஓகே, அவன் கூட இருக்க மென்டல் எதுக்குன்னு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். அவன் மொழியே சரியில்லையே. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? சொன்னா நீ நம்ப போறதுல, பின் எதுக்கு நான் சொல்லணும்? விட்டுரு போ. சொல்லுப்பா. அவன் உன்னை லவ் பண்றான், அதான். இன்னியோட இப்பவே இங்கேயே உனக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏய் என்னடி என்னடி நொன்னடி 1000 வாட்டி சொல்லிருக்கேன். அவன் என்ன கம்பேர் பண்ணி பேசாதன்னு. அவன் மொழியை பார்த்தா எங்க பத்துட்டு வருதுடி. அப்படி ஏதாவது வந்து அவன் சொல்லட்டும், அப்படியே அவன் காது மேலே போட்டு அவன் செவிடாக்கிடுவேன். இங்க பார், எடுத்தும் கவுத்தும் முடிவு எடுக்கிற விஷயம் கிடையாது இது, புரியுதா? அப்புறம் இதுக்காக பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமும் கிடையாது, சரியா? நிதானமா யோசிச்சு பொறுமையா முடிவெடு, சரியா? நான் வரேன். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது. ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும்.
அண்ணா ஒரு டீ போடணே. ஆ அண்ணா இந்த காலேஜில் சேர்றதுக்கு எவ்வளோ ஆகுது? அது 20,000 வாங்குறாங்க, 30,000 வாங்குறாங்க, ஆளை பொறுத்தது எல்லாம். அண்ணா இந்த காலேஜ் எப்படி, நல்ல காலேஜா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் பையனை கூட இந்த காலேஜில் தான் படிக்க வச்சிருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ப முடியலையா? என்ன பண்றது, கடனோ ஒன்னா வாங்கி தான் படிக்க வைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்களும் ஆயிடக்கூடாது பாருங்க. அதெல்லாம் சரிதான். குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சு பிள்ளைங்க படிச்சா பரவாயில்ல, ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? யோ போயா மரியாதையா, பேச வந்துட்டான். மூஞ்ச மோர கட்டியம் பாரு. அண்ணா நான் என்ன பேசிட்டு இப்படி கோபப்படுறீங்க? சரி டீ எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ ஒன்னும் பேச தேவையில்ல, காசும் கொடுக்க தேவையில்ல. மரியாதையா இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன். போட. என்ன இருந்தாலும் எப்படி பேசுறாரு? மூஞ்ச மோர கட்டியம் பாரு. டேய் ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைங்க ஒன்னா அப்படி இருக்கலாம்டா. என் பிள்ளை சுத்த தங்கம் இல்ல. யார் பையன்? பாஸ் இதான் பாஸ் எங்க கடை. அப்படியா? வாயா வா. என்னப்பா கிளாஸ் இல்ல? கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா, சும்மா அப்படியே உங்களை பாட்டு போலான்ட்டு வந்தோங்கப்பா. அப்படியா? இந்த தம்பி யாரு? நான் பழனியோட ஃப்ரெண்ட் அங்கிள். ஓஹோ. ஆமாங்கப்பா, ரொம்ப பெரிய இடத்து புள்ள, பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு. ஆளை பார்த்தாலே தெரியுது. சொந்தமா இவர் பேர்லயே 4 காலேஜ் இருக்குப்பா, ஆனா சிம்பிளா எங்க கூட படிக்கிறாரு. சரி சரி. நம்ம கடையில சின்ன கடை தான், ஆனா டீ காபிலாம் நல்லா இருக்கும். டீ சாப்பிடுறீங்களா? இது வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் தான் காஃபி குடிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இதே மாதிரி சின்ன கடையில் டீ சாப்பிடணும்னு ஆசை தான். சான்ஸ் இல்லை. ஓகே உங்களை சாப்பிட்ருவோம். சரி சரி ஓகே. அப்ப சேர்ல உட்காருங்க. சேர் எங்கடா? டூலு தாங்க எங்க அப்பா சேருங்கிறாரு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவா. வெயில் ஓரா இருக்குல்ல. அப்புறம் தம்பி படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது அங்கிள். கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆமா படிப்புல நீங்க ஃபர்ஸ்டா இருப்பீங்களா இல்ல பழனி ஃபர்ஸ்டா இருப்பானா? இதுல என்ன டவுட் அங்கிள், பழனி தான் நல்லா படிப்பான். அப்படிங்களா? நீங்க ஒன்னா பாருங்களேன், இந்த வருஷம் காலேஜ்ல கிளாஸ்ல பழனி தான் ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாஸ். தம்பி வெறும் டீ சாப்பிட்டா எப்படிப்பா? இந்த வடை இருக்கு, போண்டா இருக்குது, பன்னு இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. எதுக்கு தம்பி கூச்சப்படுறீங்க? உங்க கடை மாதிரி எடுத்துங்க, எது வேணுமோ எடுத்துங்க. இப்ப சொன்னிய ஒரு சொல்லு, அதுக்கு என்ன சொன்னாலும் தகும்பா. எதை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஒன்னும் கொஞ்சம் ஏற்றி சொன்னா இந்த கடையை நம்ம விலகி வச்சிட போலகுது. இப்ப கொடுக்குறோம் பாரு பில்டப்பு. அங்கிள் முதல்ல நான் சொன்னேன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தானே? இல்ல இல்ல இப்ப பாருங்களேன், இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே நம்ம பழனி தான். இல்ல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் அங்கிள். பழனி இது போதுண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பி இன்னும் 2 பிஸ்கட் எடுத்துங்க. இது போதும் அங்கிள், வேணும் ஹாஸ்டல் போகும்போது எடுத்துன்னு போறேன் அங்கிள். என்ன வேணுமோ எடுத்துமா தம்பி. மாட்டி விட்டுருவாரு போலயே. மணி ஹாஸ்டல் போகணும்னு சொன்னீங்களா? ஆமா வாங்க போகலாம். நீ போ, நான் டீ குடிச்சிட்டு வரேன். அப்பா நான் அவரு கூட ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த பேக்கை நீ வச்சுக்கோ. போயிட்டுறோம்ப்பா. சரிப்பா வாங்க. மணி எடுத்துக்கப்பா, உனக்கு என்ன வேணுமா எடுத்துக்கப்பா. எடுத்துக்கிறேன் அங்கிள், எடுத்துக்கிறேன். பாஸ் வாங்க பாஸ். வரேன் போ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துப்போ, இது உன் கடை மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா நண்பா வா, நம்ம அரண்மனைக்கு வா. தம்பி யார் இவரு? இவன் என் ஃப்ரெண்டு, சப்ஜெக்ட் டவுட் நான் கிளியர் பண்ண வந்திருக்கான். கிளியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். சரி போ. வா மச்சான், உங்க அப்பா காஃபி டே வச்சுக்காரு, சொல்லவே இல்லை? டேய் அது டீ கடைடா. யூகேல அதான காஃபி டே. பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இட்ஸ் நாட் ஓகே, இட்ஸ் டூ லேட். இன்னிலிருந்து நீ தானே என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஓகே பாஸ் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பாஸ். ஒரு நிமிஷம் இரு. இதான் மணியோட கக்க. வா ஃபாலோ மீ. நம்பரை பார்த்து வச்சுப்போம், பின்னாடி யூஸ் ஆகும். டேய் நீ என்னடா தலதி வலிக்கு வந்த மாப்பிள்ளை பேர் சுத்தி முத்தி பார்க்குற, உட்காரா வாடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். என்னடா ரூம்ல எதுவும் இல்லைன்னு பார்க்குறியா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஸ்டவ் இதெல்லாம் லண்டனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கப்பலில் வந்துட்டு இருக்கு. காலேஜ் லீவ்னா போய் செக் அவுட் பண்ணுற வேண்டியதான்.
லீவ் தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அது வரட்டும் மணி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடா என்ன மாதிரி பெரிய ஆளுங்க கடைக்கு வந்து நன்றி சொல்ல போறியா? அதெல்லாம் இல்லடா. வேற என்னடா? உங்கள் கடையை டெவலப் பண்ணுமா? ஐடியா வேணுமா? ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டேய், இது அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம்டா. சாரி மச்சி, ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஐ எம் ஸோ பிஸி. வெயிட் ப்ளீஸ். கூட்டிட்டு வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிறியடா. வேணுமான்னு கேட்கவே மாட்டியா? என்னடா சரி போட வச்சு சாப்பிட்டு பார்த்து இல்லையா? சரி முதல்ல ரூம் வந்திருக்க, அப்படி போட்டா சாப்பிடு. பாதி சாப்பிட்டு கொடுக்குது பேர். இது வேணா பழசு, இந்தா இதை சாப்பிடு. ஷேப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய், இது எங்க கடை போண்டா தானே? எப்படா சுட்ட? உங்க அப்பா சுட்டார்ல, அப்பயே சுட்டேன். வடை, பச்சி, போண்டா, முறுக்கு, எப்படியும் 1 மாசத்து சரக்கு மொத்தமா எடுத்துட்டு வந்துருப்பியாடு இருக்கு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? நம்ம கவலை சாப்பிட நான் என்ன வெக்கம் பண்ணோம்? நம்ம அப்பாடா அவரு. இவனை வச்சுதான் காரியத்தை சாதிச்சாகணும். ஆனா இவனை கடைக்கு கூட்டு போனோம்னா டீ கடையை பொட்டி கடையை ஆக்கிடுவானே. என்ன பண்ணலாம்? ஐயோ சீனி சார் வரானுங்களே, இவனுங்க வேற நம்ம மேல செம்ம கோவத்தில் இருப்பானுங்களே. சமாளிப்போம். டேய் மச்சான், யாரு மச்சான் அவனுங்க? பார்த்தா ரெஸ்லிங் சாம்பியன்ஸ் மாதிரி இருக்கானுங்க. ஏதாவது பிரச்சனையாடா? இவன் வேற ஒன்று சிச்சுவேஷன் தெரியாமல் பேசினே இருக்கான். நீ சமாளிடா. என்ன இந்த குண்டு குரங்கு சிரிக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழப்போதில்ல, அதான் சிரிக்குது. நீங்க வருவீங்க எனக்கு தெரியும்டா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. மச்சி என்னமோ ஆல்ரெடி நமக்கு வெயிட் பண்ற மாதிரியா சொல்றான். இவனை லூசா? இவனாடா லூசு? டேய், இவன் விட்டா நம்மளே லூஸ் ஆக்கிடுவானா? போட்டனா எப்படி முழிக்கிறான் பார். ஆமா மச்சான், இவன் ஏதோ பிளானோட இருக்கான். எல்லாம் உஷாரா இருங்க சொல்லிட்டேன். மச்சி இவனுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் வேணாடா. இந்த கடல் பண்ணிய நான் பாத்துக்கிறேன். போடுறான் அவனை. டேய் அம்மா, டேய் இவனுக்கு எல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்குடா. இது வரையும் சின்ன பிரச்சனையா தான் இருந்துச்சு. எப்ப இவன் என்ன கை நீட்டினானோ அப்பவே இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க வீட்டுல இல்ல ஏரியால பிரச்சனை தானே பண்ணுவேன். ஓடி போய் ஒளிஞ்சுக்கோண்டா. அதை இப்ப செய் போ. டேய் தனியா வேற இருக்க, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா சொல்றா. நான் வேணா வெற்றி ஃபோன் பண்ணி சொல்றேன். வெளியே போடா. அப்புறம் இஷ்டம். ஏய் அதை வச்சுட்டு போ. நான் வெளியே இருக்க மச்சான், முடிச்சுட்டு கூப்பிடு. உங்க அவசரம் எனக்கு புரியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. One, 2, 3, 4. நீங்க எதுக்கு வந்தீங்க எனக்கு தெரியும்டா. அதுக்கு தானே. டேய் என்னடா பண்ற? அவன் பார்க்கும் போதே தெரியுதுடா. அதுக்கு தான் அன்னைக்கே நீ இந்த மாதிரி தான்டா பண்ண. டேய் வேணாண்டா, நான் தடிக்குதுடா. டேய் என்னடா பண்றாங்க? உன் பூத உடலை காட்டாத எங்களுக்கு. வேணாண்டா. நடா பண்றீங்க எச்சகல பசங்களா? எதுக்கு தான்டா? இந்தா டேய் வேணாண்டா, எங்களை ரிஸ்க் எடுக்க வைக்காத. டேய் கண்ணை கற்கறான்டா. டேய் டேய் மச்சான், என்னடா ஏழா மாதிரி சூர்யா மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறான்? நோ சூர்யா இல்ல, ஐ அம் வெயிட்டிங். நம்ம கிட்ட அடி வாங்குறடா. இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் பில்டப் குத்துனான் இவன். ஐயோ, எங்களை வால்டர் கிட்ட மாட்டி விட்டதும் இல்லாம எங்க கிட்டயே 1000 ரூபாய் வேற புடிங்கிட்டு போறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? பாஸ் இன்னும் 2 பஞ்சு குத்திருக்கலாம். மச்சான் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த கடல் பண்ணிய மச்சான் சும்மாவே கூடாதுடா. கொன்னுடுவேன், கொலை பண்ணிடுவேன். யார்கிட்ட கால்ல விடாத, கால்ல விடாத, காணாமலாக்கிடுவேன். டேய் யார்கிட்ட அழுவாத, அழுவாத. நாஸ்தியா இருக்கீடா. 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் சமாளிக்க முடியல. சீ ஏந்துங்க, நீங்க டெட் பாடிடா. இன்னைக்கு டுமாரோ மில்க்டா உங்களுக்கு. டேய் டைனோசர் மண்டியா, நீ காலிடா. சரி சரி பழிச்சு போங்க. இன்னொரு வாட்டி வராதீங்க, இதே ஒரு மனுச்சு விட மாட்டேன். நாஸ்தி ஆயிடுவீங்க. ஐயோ அம்மா, கையெல்லாம் வலிக்குதுடா. ஒரு வேளை ஃப்ராக்சர் ஆயிட்டு இருக்குமோ? இவ்வளவு டயர்டா போறானுங்களே. அடிச்ச மணி.
பழனிடா. டேய் ஒருத்தருக்கு என்னன்னா கையை உடச்சு விட்டியாடுறா. அப்படியே உதறிட்டே போனடா. இப்படியாடா அடிப்ப? இப்பயாவது நான் அதை உன்ட்ட சொல்லிடுவாடா. நீ சொல்ற மூட்ல இருக்க, நான் கேக்குற மூட்ல இல்ல. போ. சரிடா சரிடா. ஐயோ அம்மா, சாப்பாடு போட்டதுலாம் வெளியேறுதே. நான் புழுவா பூச்சா, நான் பூச்சிதான் எரியுதே. என்னை யாரும் காவத ஆள் இல்லையே. ஐயோ கால வேற வச்சுட்டாரு போலகுதே. வாய் தப்பிச்சு சாப்பிட முடியும், பரவாயில்ல. ஐயோ அவா மச்சி ஃபர்ஸ்ட் இயர்ல புதுசா பொண்ணுங்க வந்திருக்காங்க, பாத்தியா நீ? ஆமாண்டா, பயங்கரமா இருக்காமே. மச்சி நமக்கெல்லாம் இங்க வச்சு தெரியுது, நீ வேற. டேய் முதல் பாடுறா, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்களா, சிலது அமேசிங்கா இருக்கான். அதான் வந்தவனே கரெக்ட் பண்ணிடுறானுங்களே. டேய் நம்ம சீனியரா லூசு? ஆமா நம்ம சீனியரு. மச்சான் உனக்கு தண்ணி வருது. தண்ணியா? டேய் தண்ணி வரலடா, என்னடா பண்றது? டேய் இதே போல போச்சு. டேய் மொட்டை போடுடா. சீக்கிரம் சொல்றேன் மச்சி. எப்படியாவது அந்த ஃபிகரை நான் கரெக்ட் பண்றேன் மச்சி. நீ தான் ஹெல்ப் பண்ணனும். டேய் என்னடா எப்ப பால் பொண்ணுங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, வர பொழப்பே இல்லையாடா? ஆமா சொல்லிட்டாரு. வாயை முடுறா, இருக்கிறது 10 அரியர். முதல்ல அதை கிளியர் பண்ணிட்டு பேசுறா, படிப்பு சாட்டம் பேசாதடா. உடனே ஆஃப் பண்ணிருங்கடா. அது ஏன் மச்சி நமக்கு மட்டும் இப்படி அமையுது? அது அப்படிதான்டா, இந்த காலேஜ் சென்டர்ல அதெல்லாம் மச்சி. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன். கண்டிப்பா கன்ஃபார்ம்டா. அத கரெக்ட் பண்ற சொல்லடா. அப்படி ஆச்சே. டேய் நான் எங்கடா ஆச்சே? பக்கத்துல இருக்க பைக்கேரா. டேய் பைக்கேரா, நான் சொல்றேன்ல. என்னடா டேய் பொண்ணுங்க அடிக்குற, அறிவு இல்ல? யோ பைக்கேரா, நீ தான் ஆச்சே, நான் எங்கடா ஆச்சே? வாயில சொல்றா, இதுக்கு அடிக்குற? டேய் நான் அடிக்கலடா. மச்சான் என்னடா இங்க தண்ணி வரல? டேய் எங்கடா அந்த வார்டனே? என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? டேய் எவனாச்சும் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. டேய் என்னடா எவனும் பேச மாட்டேன்னு இருக்கான்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எவன்டா அது? டேய் என்னடா பண்றீங்க? என்னடா நடக்குது? அங்க என்னடா சத்தம்? இங்க தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. டேய் எவன்டா விக்ரமா? எடுத்து ஊத்துங்கடா. டேய் டேய் யாரா என்னடா? டேய் ஏன்டா கத்துற? ஏன்டா? போ. டேய் எவன்டா என் டவல் எடுத்தது? கையில மாட்டீங்கன்னா கண்டிப்பா தொலைச்சிடுவாடா. ஒரே குழப்பமா இருக்கு. டேய் என்னடா நடக்குது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்க. சொல்டா. ஃப்ரெண்டுகிட்ட சண்டை போடலாம், ஃபிகர்ட்ட சண்டை போடலாம், ஏன் யார்கிட்ட வேணாலும் சண்டை போடலாம். ஆனா அப்பாட்ட மட்டும் சண்டை போடக்கூடாது மச்சான். என்ன பார்க்க 2 பொண்ணு வருது, சைலண்டா இருங்க. என்னங்க இந்த நோட்ல கவிதையெல்லாம் எழுதிருக்கு, உங்களோடதுங்களா? நீங்க பேசுறது என்ன தெலுங்கா? டேய் அது ஃப்ரெஞ்சுடா. என்ன குசும்பா? இல்லங்க என்னோட நோட்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க, உங்களது மாதிரி தான் இருக்கு. எந்த இல்லங்க. இல்ல இதுல எழுதியிருந்த கவிதையெல்லாம் என்ன பத்தி எழுதின மாதிரி இருந்தது, அதான் உங்கள்தானு கேட்கலான்னு. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த நோட் எந்த அந்த கவிதை நான் உங்களுக்கோசம் எழுதுனது. ஹலோ, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கவிதை எழுத சொன்னா கழுதை எழுதுவாப்ல. பார்த்தாலே தெரியுது, காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு டம்மி பீஸு நம்மளே கலாச்சிச்சு. இது வேணாம், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். டேய் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, வண்டியை பாதி பூமியில போச்சுட்டானே. இந்த நோட்டு என்னோடதுதான். அப்புறம் எதுக்கு என் நோட்டு? நீங்க உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதான். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த காலேஜ்லயே நீங்க ஒருத்தர் தான் சுமாரா இருக்கீங்க. சுமாராவா? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்றீங்க? நீங்களே தாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெக்கமே இல்லாம பேசுறானே. என்னங்க நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்களா? இருப்பாரு. ஃப்ரெண்டு சரிங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். சத்திய சோதனை. ஏங்க எனக்கு மச்சான் கிளம்புவா. கண்டுக்க மாட்டேது. வாடா, நான் கேண்டீன் போறேன், நீங்க போங்க. Hi dear. Hi dear. I am searching girl. Are you searching a boy?
I'm not searching for you. ஐ எம் நாட் டாக்கிங் யூ ஐ எம் ரிஜெக்டட் யூ வாட் அபவுட் யூ எனக்கும் தேவையில்ல. அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. மாமா இருக்கான்ல, பொறுமையா முடிவு எடு. ஏய் ஒழுங்கா போயிடு. இப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க உன்னை. போலீஸா? ஏன் கோவப்படுற? வேணான்னு சொல்லு. நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது. மாமா அப்புறம் வந்து பேசுறேன். இப்பயாவது கை கொடுப்பியா? போடா. அந்த பொண்ணு கிட்ட சராத, கொஞ்சம் எட்டியே வை. அதனால தான் நீ இப்படி பேசுற. மாமனை பத்தி ஃபியூச்சர்ல தெரிஞ்சுப்ப. வரட்டா? போயிடுறா. போடா. ஓகே. இப்பெல்லாம் என்ன போக போக என்ன பத்தி காலேஜ்ல புரிஞ்சுக்க போறீங்க. ஐ பேபி, we will meet soon. Bye.